நாங்க சவுதியில சுமேஷ் ஜெயில இருந்து பேசுறோம். நாங்க எல்லாரும் ஸ்ரீலங்கா சகோதரர்கள். பொதுமன்னிப்பு காலம் போட்டதுல இருந்து நாங்க நாட்டுக்கு போறதுக்கு தொழிலை இழந்து நாட்டுக்கு போறதுக்கு எங்களால ஆன முயற்சிகளை செய்தோம். என்ற பெருமளவுக்கு பணம் இல்லை. ஒரு மாத சம்பளத்துக்குள்ள சாப்பாடு செலவு, டாக்ஸி செலவு, இப்படி பல செலவுகளை முடிச்சு எங்களுக்கு சரியான அந்த காலத்துக்குள்ள டிக்கெட் எடுத்து போறதுக்குரிய பொருளாதார வசதி எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு பொருளாதார வசதியும் இல்லை, தொழிலும் இல்லை. இப்படியா நிம்மதியாக இருந்த காலத்துல எம்பசியும் எங்களுக்கு கை கொடுக்கல. எங்களோட அரசாங்கமும் எங்களுக்கு ஃப்ரீயா டிக்கெட் வந்து எந்த விதமான உதவியும் செய்யல. எங்களை எல்லாரும் புறக்கணிச்சிட்டீங்க. நாங்க இந்த குற்றத்தை நாங்க யார் மேல போடுறோம்? நாங்க எங்களோட குடும்ப நிலை காரணமாக நாங்க பாஞ்சு தொழில் செஞ்சதாலாம் இந்த இப்படியான ஒரு நிம்மதியான நிலைக்கு வந்திருக்கோம். எங்களை அரெஸ்ட் பண்ணி ஜவசாத் அரெஸ்ட் பண்ணி சவுதி அரசாங்கம் 5 நாள்ல 3 நாள்ல 10 நாள்ல அனுப்புறதா கூறி இந்த ஜெயில எங்களை போட்டிருக்காங்க. மற்ற நாடெல்லாம் பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தோனேஷியா மற்ற நாடெல்லாம் டெய்லி நாட்டுக்கு போய்க்கே இருக்காங்க. இந்த ஜெயில பக்கத்து ஜெயில இருந்து ஆக்கள் போயிருக்காங்க. ஆனா ஸ்ரீலங்காவில இருந்து நாட்டுக்கு போற விதம் குறைய. பணம் இருக்கிற ஆக்கள் மட்டும் போறாங்க. பணம் இல்லாத மக்கள் தான் நாங்க. தயவு செய்து நாங்க இப்ப பணம் இல்லாம இருக்கோம். அதால எங்களுக்கு காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து போகக்கூடிய வசதி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இத இலங்கையில உள்ள அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், பொதுநலவாதிகள், சமூக தொண்டர்கள் அனைவரும் இதுக்கு உதவி செய்யணும். அது மட்டும் இல்லாம எம்பசிக்கு அழுத்தம் கொடுக்கணும். எங்களுக்கு பெரும்பாலான ஆட்களுக்கு எம்பசி வந்தாண்டே ஜவசாத்துல வச்சு எக்ஸிட் வந்துட்டு எங்களுக்கு இந்த பிளைட்டுக்குரிய தாமதம் மட்டும்தான் இருக்கு. எங்களோட அரசாங்கமும் எங்களோட நாட்டுல உள்ள பெரிய நிறுவனங்கள் எங்களுக்கு இந்த டிக்கெட்டுக்குரிய உதவியை செஞ்சா எங்களை ஒரு நாளைக்குள்ள இந்த அரசாங்கம் எங்களை அனுப்பும். டிக்கெட் இல்லாததால எங்களை புறக்கணிக்குது. மற்ற எத்தியோப்பியா நாடுகள் நாங்க பாக்குறோம். எத்தியோப்பியா நாடுகளை புடிச்சா ஜெயிலே இல்ல, அவங்கள பிங்கர் அடிச்சா ஆக்களை ஏத்துறான், பாகிஸ்தானை ஏத்துறான், இந்தோனேஷியாவை ஏத்துறான். ஆனா ஸ்ரீலங்காவுக்கு மட்டும்தான் இந்த நிலைமை இருக்கின்றது. தயவு செய்து உங்களால் நிறைய சகோதரர்கள் இங்க சாப்பிடுறதுக்கு கூட வீட்டுல இருந்து பணம் எடுத்து தான் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. நிறைய பேரு சொல்ல இயலாத கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறோம். நாங்க தயவு செய்து இலங்கை அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் இதுக்குரிய எங்களுக்கு ஒரு முடிவை எடுக்கணும். நல்ல முடிவு ஒன்று எடுக்கணும். இந்த வீடியோ பாக்குற சகோதரர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முக்கியமான மீடியாக்களுக்கு அனுப்புங்க. நாங்க இந்த வீடியோ கீழே இதுல தொடர்பு கொள்ளக்கூடிய டெலிபோன் நம்பர்களை காரம் தொடர்பு கொள்ளுங்க. வெறும் வீடியோ இல்ல, இதுல நடக்கிற உண்மை சரித்திரம்.